ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன இயேசு சிலுவையில போட்டாங்க, அதுக்குள்ள சோதனைக்கு போயிட்டீங்க. சந்தோஷமா இருங்க. எல்லாரும் என்ன சொல்றது, புரித வழி இதெல்லாம் அவங்க என்ன சொல்லுவாங்க, இயேசு அழைச்சிட்டாரப்பா, துக்க நாளா இன்னைக்கு. என்னது இன்னைக்கு துக்க நாள். இயேசுவ என்ன பண்ணிட்டாங்க, அழைச்சிட்டாங்க சிலுவையில. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா? நம்மளுக்கு நம்பிக்கை முடிஞ்சு போச்சா? இயேசு அரைச்சிட்டாரு, நம்பிக்கை முடிஞ்சு போச்சா? ஏமா இயேசு வந்தாரு, நம்மளோட பாடுகள் எல்லாம் எடுத்துட்டு வந்தாரு, கஷ்டம் எல்லாத்தையும் நான் சரி பண்ணுவேன்னாரு. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போய் சிலுவையில அரைச்சிட்டாங்க. போச்சா நம்பிக்கை? போச்சா இருக்கா? இதுதாங்க முக்கியம். அறையணும். இயேசுவ அரைஞ்சனால நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சந்தோஷமான நாள் இன்னைக்கு. ஏன்னா சிலுவையில இயேசு யாருக்காக மிதிச்சாரு? சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்திரிப்போம். எதனால பாடணும்? இயேசு இன்னைக்கு சாத்தான் அவன் நினைச்சான், இவர் கொண்டு போய் சிலுவையில அரைஞ்சிட்டா முடிஞ்சதுடா கதை, யாரும் இனி வரப்போறதில்லை இந்த ஜனங்களை. யாரு ஈஸ்வரியமாவை தப்பு வைக்கிறது யாரும் வரப்போறது இல்ல, சாந்திமாவை தப்பு வைக்கிற யாரும் வரப்போறது இல்ல. அவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க, பிசாசு கும்பிட்டு இருந்தாங்களா, அவங்க கூட போயிட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா நடந்துச்சா? நடந்துச்சா? எதனால நீங்க வந்தீங்க? சிலுவையில இயேசு மரிச்சனாலதான் வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. அப்போ சிலுவையில அவங்க கொண்டு போய் ஏற்றாங்களா? சொல்றேங்க, 9 மணிக்கு கொண்டு போய் இயேசு எத்தனை மணிக்கு அறையிறாங்க? பைபிள்ல எனக்கு தெரிஞ்சது சொல்றேன், தப்பா இருந்தா ஃபாஸ்ட் கொஞ்சம் 9 மணிக்கு. எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு சிலுவையில அரைஞ்சிட்டாரு. 9 மணில இருந்து 12 மணி வரைக்கும் எத்தனை மணி நேரம்? 9ல இருந்து 12 எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம். அந்த 3 மணி நேரத்துல இப்ப இவங்க 3 பேரும் பேசினாங்க பாத்தீங்களா? 3 பேர் என்ன பேசினாங்க கேக்குறீங்களா? 3 பேர் பேசினாங்களா இல்லையா? இந்த 3 பேரும் என்ன வார்த்தை பேசினாங்களோ அதுக்கு எத்தனை மணி நேரம் பேசினாரு? 9ல இருந்து 12 வரைக்கும் 3 மணி நேரம் அந்த வார்த்தையை பேசினாங்க. என்ன வார்த்தை பேசினாங்க? பாஸ்டர் என்ன பேசுனீங்க? பிதாவே இவர்களுக்கு இவர் செய்யறது இன்னதென்று அவங்களுக்கு யாரும் சொல்ல முடியுமா? ஒரு புள்ள உங்க குழந்தைய உங்களுக்கு பலாட்ட அரைச்சிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அடுத்தது கழுத்தை பிடிச்சு அப்படிதான் நடிப்பீங்க. அப்படிதான் நடிப்பீங்க. கழுத்தை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க? யாராவது உள்ள தெரியாம செஞ்சிருச்சுட்டீங்கன்னா அடிய வாங்கிட்டு இருப்பீங்களா? செய்வீங்களா? ஆனா சிலுவையில மேல ஃபுல்லா அட்டியான், உள்முடி அட்டி, முதுவெல்லாம் பாலமா ஆயிடுச்சு. அப்படி எல்லாம் அடிச்ச ஆட்களை ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவர்களை மன்னிங்க. மன்னிப்பு வருமா? மன்னிப்பு வருமா? பஸ்ல போன ஒருத்தன் காலை மிதிச்சா நான் மன்னிப்பு வருமா? கண்ணு இல்லையா? கேட்போமா இல்லையா? கேட்போமா இல்லையா? கோபம், வெறுப்பு, கசப்பு எவ்வளவு இருக்கு. மன்னிப்பு வருமா? ஆனா அவ்வளவு அடி வாங்கின ஆண்டவர், அவ்வளவு ரத்தம் சிந்தின ஆண்டவர், சாக போறேன்னு சொல்ற இருக்கிற ஆண்டவர் என்ன பண்றாரு? பிதாவே என்ன சொல்றாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னிங்க. 2வது வார்த்தை என்னோட கூட நீ, அதாவது அவன் திட்டுறான். ஒருத்தன் 2 பேர் திருடங்க நடுவுல நிக்கிற ஆண்டவர், ஒருத்தன் திட்டுறான், நீ என்ன கேள்வி பண்றான். என்னது? அவனுக்கு என்ன கொழுப்பு பாருங்க, கையில அவனுக்கும் தான் வலி, கையெல்லாம் ஆணி அவனுக்கும். அந்த இதுல நக்கல், கிண்டல், கேலி நம்ம செய்வோமா? நம்ம செஞ்சுப்போமா? நம்ம செய்வோங்க. என்ன நம்மளுக்கு வலி இருந்தாலும் இன்னொருத்த வலியை பார்த்து நம்ம கிண்டல் கேலி பண்றோமா? பண்றோம். ஆண்டவர் அந்த நேரத்துல என்ன பண்றாரு? ஒருத்தர் சொல்றான், சும்மா இருக்கா, நீயாவது நீ திருட, கொள்ளக்காரன், கொள்ளையடிச்ச, உனக்கு தேவையான பனிஷ்மெண்ட் இது. ஆனா இவர் ஒரு பாவமும் அறியாத ஹல்லேலூயா. நம்ம யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அவர் சொல்றாரு, உனக்கு தெரியுதுரா. அவர் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தெரிஞ்சிருச்சு நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்ம எந்த அளவுக்கு திருடனா இருந்தாலும், கொள்ளக்காரங்களா இருந்தாலும், கொலைய பண்ணிருந்தாலும்
கொலைனா நான் இப்படி போய் கத்தில இல்ல, எத்தனை பேர் மனசாட்சியை கொலை பண்ணிருக்கோம், நம்ம மனசாட்சி எத்தனை பேர் வாயாலே சாகடிச்சிருக்கோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்களை மன்னிச்சு என்ன பண்ணிருக்காரு, வாடா என் கூட நித்தியத்துக்கு வாடான்னு சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. மூணாவது, அதுவும் தான் அந்த உலகத்துல மரியாதை கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா, ஏசப்பாவை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து அவ்வளவு அவமானங்களை சதிச்சாங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு வர்ஜின் கன்னி வந்து ஒரு தாயாருக்கு வந்து எவ்வளவு பெரிய அவமானம். யாராவது நம்புவாங்களா, நீ கன்னி இல்ல நீ அவன் கூட போயிட்டு தப்பா இருந்திருக்க, அதனாலதான் குழந்தை கூட இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கலாம். ஆனாலும் அந்த அவமானத்தை எல்லாம் செஞ்சு எதுக்கு, தேவனோட சித்தம், கர்த்தர் வரணும், அந்த உலகத்துக்குள்ள ஆண்டவர் வரணும்னு சொல்லிட்டு அப்ப அந்த தாயை கனப்படுத்துறாரு. நம்ம ஆண்டவர் பைபிள் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஒருத்தங்க கொடுத்தா அவர் என்ன பண்ணுவாரு, அது தானம் பண்ணுவாரு. அதுக்கு அவர் கடனே வைக்க மாட்டாருங்க, அவர் கடனே வைக்க மாட்டார். மரியாதைக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் அவரு கடைசி செஞ்சுட்டு போனாரு. இப்ப 3 என்ன ஆயிடுச்சு, 9ல இருந்து எத்தனை மணி வரைக்கும், 12 மணி வரைக்கும் முடிஞ்சு போச்சு. 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் ஒரு பெரிய கேப். என்னது, 12 மணி, மத்தியானம் 12 மணில இருந்து சாயந்தரம் 3 மணி வரைக்கும் அப்படியே சைலண்ட், ஒண்ணுமே சத்தம் இல்ல. அந்த 3 மணி நேரம் நடந்த விஷயம் இருக்குது, பயங்கரமான விஷயம். அந்த 3 மணி நேரத்துல 3 மணிக்கு ஆண்டவர் கதறாரு. 46, 27, 46 மத்தேயு. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. அப்போ அந்த டைமுக்கு என்ன சொல்றாரா, ஆண்டவர் கதறா. 3 மணி நேரம் சத்தமே இல்ல, 3 மணி நேரம் எதுவும் நடந்துட்டே இருக்குது. அங்க 12ல இருந்து 3 மணி வரைக்கும் எதுவும் நடந்துட்டே இருக்கு, என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனா அந்த 3 மணிக்கு ஆண்டவரால பொறுக்க முடியல. என்ன பொறுக்க முடியல, கத்துறாரு, ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்னு என்ன அர்த்தம், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. அதாவது அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த 3 மணி நேரத்துல அந்த உலகத்தோட பாவம் எல்லாம் இருட்டாயிடுச்சாங்க. என்ன ஆயிடுச்சு, இருட்டாயிடுச்சான், இருள் அப்படியே சூழ்ந்து கொண்டுச்சான். பைபிள போட்டிருக்கு. அது 12 மணிக்கு எப்படி இருக்கும், இருக்கு பாருங்க, வெளியில 11 மணி ஆகும் போது, இப்போ வெளியில எப்படி இருக்க வெளிச்சம், 12 மணில இன்னும் உச்சி வெயில். ஆனா அந்த 12ல இருந்து 3 மணி நேரம் தான் சாதாரணமா வெயில் உச்சம் இருக்கும் இல்லையா, எப்பவுமே பளிச்சு அடிக்க வேண்டிய வெயில் அப்படியே மூடிடுச்சான், இருட்டாயிடுச்சான், உலகமே அப்படியே இருண்டு போச்சான். இருண்டு போய் அது என்ன குறிக்குதுன்னா, என் பாவம், பாஸ்டர் பாவம், யாரின் பாஸ்டர் பாவம், நம்மளோட பாவம் எல்லாம் என்னாச்சு, ஒன்னொன்னா ஏற்கனவே அவர் அந்த டைம்ல இருந்த ஜனங்களோட பாவம் இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் எத்தனை வருஷம் வரப்போகுது தெரியல. ஆண்டவர் கடைசி வரைக்கும் உலக மக்கள், இந்த உலகம் அழிகிற வரைக்கும் எத்தனை ஆட்கள் வராங்களோ அவங்க பாவம் செய்வாங்கல்ல, அவங்க பாவம் எல்லாம் சேர்ந்து என்ன ஆயிடுச்சு, அந்த 3 மணி நேரத்துல அவர் மேல ஏற 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 அப்பா என்ன பண்ணிட்டாரு, முகத்தை அவரால் பார்க்க முடியாதுங்க. பாவத்தை பார்க்காத சுத்த கண்ட பரிசுத்த அவரால், என் பிள்ளை இயேசுவும் தெரியும், இயேசுப்பா அவன் தெரியும். ஆனா இப்ப எப்படி நிக்கிறாரு, அவர் ரத்தம் வடிச்ச போது கூட அவர் பார்த்தாருங்க, இயேசு பார்த்தாரு. ஆனா அந்த பாவம் வந்து மேல ஏறிடுச்சு பாருங்க, நம்மளோட பாவம் எல்லாம் ஏற 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 அவர் எப்படி ஆயிட்டாரு, பாவி, அப்படி பயங்கரமான பாவி ஆயிட்டாரு. அந்த பாவத்தை பாப்பாரு இயேசு, பிதாவை பாப்பாரா, மூச்சு திருப்பிட்டார், முகத்தை திருப்பிட்டார். அந்த ஒரு பிள்ளைய கைவிட்டாரா இயேசு கைவிட்டார் அப்பா. அந்த வேதனை ஆண்டவரால என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. அந்த டைம்ல அவர் என்னன்னு கூப்பிடுறாரு, தமிழ சொல்லணும், என்ன கூப்பிடுறாரு, அதுக்கு முன்னாடி முதல் வார்த்தை என்னமா கூப்பிட்டாரு, பிதாவே கூப்பிட்டா அவரு. இப்ப எப்படி கூப்பிடுறாரு, ஏன்னா ஃபாதர் சன், அந்த பிதா மகன்கிற உறவு கட் ஆயிடுச்சு. ஏன் கட்டாச்சு, பாவம் வந்து இவரை
ஒரு மோசமான பாவி ஆகிடுச்சு. அப்ப இவரால அப்பான்னு கூப்பிட முடியுமா? கூப்பிட முடியுமா? ஒரு பாவி வந்து இயேசுவை அப்பான்னு கூப்பிட முடியாது. அப்பாவை அது பாவத்துல இருந்து வெளியில வந்தாதான் பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இப்ப பிள்ளையா பாவியா? நம்மள யாரு பிள்ளைங்களா பாவியா? பாவியா இருந்தோம், ஆண்டவரே ஆண்டவரே கூப்பிட்டு இருந்தோம். இப்ப எப்படி ஆயிட்டோம்? பிள்ளையா ஆயிட்டோம். எப்படி கூப்பிடுறோம்? அன்னைக்கு ஆண்டவர் தேவனே தேவனே ஏன் கைவிட்டேன்னு சொன்னது எதுனாலன்னா, இன்னைக்கு நீங்க அப்பா அப்பா நீங்க என்ன கைவிட மாட்டீங்க, கைவிடலன்னு சொல்றதுக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா தான் சொல்லுங்களேன். அவரை கைவிட்டது ஏன்னா இன்னைக்கு உன்னை கைவிடாம இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த இதுல பாத்தீங்கன்னா நம்ம இதே சங்கீதத்திலயும் வாசிக்கிறோம். பாஸ்டர் சொல்லியிருக்காரு 22 சங்கீதத்துல பாத்தீங்கன்னா முதல் வசனமே அதுதான், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் வந்து அது ஏற்கனவே சொல்லியாச்சு, அது நிறைவேறும்படி அது நிறைய விஷயங்கள் இருக்குது. டைம் ஆயிட்டே போகுது. அந்த மௌனம் வந்து பாத்தீங்களா, அந்த ஒரு 3 மணி நேரம் ஆண்டவர் பேசாம இருந்தது. அந்த வலி கடைசியா வெடிச்சு தள்ளிடுச்சு. நம்ம ஒருவேளை கஷ்டத்துல இருக்கலாம், பிரச்சனையில இருக்கலாம், உள்ளுக்குள்ள நம்ம அப்படியே வாயில வார்த்தை வராத அளவுக்கு நம்ம வலியில இருக்கலாம். வெளியில வந்துருங்க. தேவனே ஆண்டவரே, இப்ப தேவனே கூப்பிட என்னன்னு கூப்பிடலாம்? அப்பா சொல்லுங்க, அப்பா. ரோமர் ஒரே வசனம் மட்டும் வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 38-39. மரணமானாலும் ஜீவமானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறொன்று சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறோம். தேவனோட அன்பு நான் சொன்ன மாதிரி இது எதனால நடந்துச்சு? ஒரு ஆள் நம்ம ஒரு ஆளுக்கு நம்ம செய்யறோம் அப்படின்னா அன்பு இருந்தா செய்வீங்க. ஏனோ தானம் செய்யறது அது வேற கதை. ஆனா ஒரு அன்பு இருந்துச்சுன்னா எவ்வளவு அன்பு இருக்கோ அந்த அளவுக்கு செய்வீங்க. ஒரு ஆள் கஷ்டத்துல இருக்காங்க, சரி கேட்கறாங்களே அப்படின்னு ஒரு 5000 கொடுக்கணும்னு வச்சுக்க. அவங்க மேல ரொம்ப பாசம் இருந்துச்சுன்னா எவ்வளவு கொடுப்பீங்க? 10,000 கொடுப்பீங்க. ரொம்ப அதுக்கு மேல பாசம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்குங்க, உங்கள்ட்ட வந்து செலவு கேட்கறாரு, கஷ்டத்துக்கு கேட்கறாருன்னா 5000 கொடுங்களேன் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு 5000 கொடுக்கறது வேற. சரி நமக்கு நல்ல பையன் தெரிஞ்சு கொஞ்சம் பாசம் இருக்கு அப்படின்னா ஒரு 10,000 கொடுப்போம், ஒரு 50,000 கொடுப்போம். ரொம்ப பாசம், ஐயோ மனசு உருது, என்ன அந்த பையன் இவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? எவ்வளவு கொடுப்பீங்க? 1 லட்சத்துக்கு மேல கொடுப்பீங்க இல்லையா? 1 லட்சம் அவங்க கடனுக்கு போவோம், மிச்சம் அடுத்த நாள் சாப்பாடுக்கு யோசிப்பீங்கல்ல, அதெல்லாம் யோசிப்போம். சரி இன்னைக்கு நம்ம 1 லட்சம் ரூபாய் கொடுத்து கடனை நிரப்பிடுவோம், நாளைக்கு என்ன பண்ணுவாங்க சாப்பாடுக்கு, நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? அந்த அளவுக்கு நினைப்பு எப்போ வரும்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அன்பு இருந்தாதான் வரும். நம்மளை பத்தி எவ்வளவு அதாவது வசனம் சொல்றது, தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்னாடியே நீ பிறக்க போறன்னு உங்க அம்மா அப்பாவுக்கே தெரியாது. நீ ஒரு ஆள் இந்த மாதிரி ஒரு ஆளு வந்து இந்த உலகத்தை பிறப்பன்னு தெரியாது. ஆனா நீ உருவாகிறதுக்கு முன்னாடியே எத்தனை வருஷம் ஆதாமே தப்பு செஞ்சாங்க பாத்தீங்களா? அப்பவே இப்படி ஒரு பொண்ணு பிறக்கும், இப்படி ஒரு புள்ள பிறக்கும், அந்த குழந்தை எனக்கு வேணும், அது வேணும்னா 2000 வருஷம் கழிச்சு என் பிள்ளை நான் அனுப்புவேன், சிலுவையில இப்படி மறிக்கணும், இந்த மாதிரி 3 மணிக்கு கைப்படுவேன், எல்லா பாவமும் வந்துரும். அந்த பொண்ணு பாவம் பண்ணும். யாரு? நானு என்ன பத்தி சொல்றேன். நான் பாவம் பண்ணுவேன், என் பாவத்துக்காகவும் ஏசப்பா எப்ப மறிக்கணும்? நான் பொறுத்தருக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. அவ்வளவு யோசனைங்க. நம்ம பிள்ளைக்கு எவ்வளவு, நம்ம 18 வருஷம் குழந்தை பிறந்துச்சுன்னா 18 வயசு வரைக்கும் நம்ம கணக்கு பண்ணுவோம். இந்த குழந்தைக்கு 18 வயசுல இந்த காலேஜ் சேர்க்கணும், ஸ்கூல்ல சேர்க்கணும், 20 வயசு 24 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவ்வளவுதான் யோசிப்போம். அது 50 வயசுக்கால என்ன பண்ணணும் நமக்கு தெரியுமா? நம்ம யோசிப்போமா? அவ்வளவுதான் நம்மளோட ஆண்டவரோட அவ்வளவு. அதனாலதான் ஆண்டவர் என்ன
பிதாவோட அந்த என்ன சொல்றது, அந்த செப்பரேஷன், அந்த பாவத்தை அவரை தாங்க முடியல. நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மளை விட்டு விலகிட்டாருன்னா நம்மளால தாங்க முடியாது. அந்த வாழ்க்கையை நம்ம யோசிச்சே பார்க்க முடியாது. அதை விட நரக வேதனை இந்த உலகத்துல ஒண்ணும் கிடையாது. ஆண்டவர் நம்மளை விட்டு விலகிட்டா இங்கேயும் நரகம், போற இடமும் நித்திய நரகம். அதனால இந்த நேரத்துல ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடுவோம், ஆண்டவரே நீங்க எனக்காக கைவிடப்பட்டீங்க. சொல்லுங்க, ஆண்டவர் யெகோவா தேவன், அப்பா அப்பா பிதா. சொல்லுங்க, அப்பா பிதா. அப்பா பிதா உங்களை என்னோட பாவத்தின் நிமித்தமா கைவிட்டார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்ற மாதிரி கைவிட்டார். அல்லேலூயா. ஏன் கைவிட்டார்னா இன்னைக்கு நீங்க என்ன கைவிடாம இருக்கிறீங்க. சொல்லுங்க, அல்லேலூயா. அப்பா பிதாவேன்னு நான் கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை எனக்கு கொடுக்கறதுக்காக உங்களை கைவிட்டாரு. நான் அதை இன்னைக்கு நீங்க என்னை கைவிட மாட்டீங்க. கடைசி மட்டும் வரைக்கும் என்ன கரங்களத்தை ஊற்றி சொல்லுவோம். கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்க என்ன கைவிட மாட்டீங்க. அல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி.